பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சரவணனும் பாண்டியனும் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சரவணனோட முகம் ரொம்பவே வாடி போயிருக்கு. சரவணன் முகத்தை பார்த்த நம்ம பாண்டியனுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளால தான் நம்ம பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போச்சு. அவன் முகம் இப்போ வாடி போயிருக்கிறத பார்த்தா நம்ம மனசு தாங்கலையே. கடவுளே, சரவணன் வாழ்க்கையில் நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து மனசுக்குள்ளேயே ரொம்பவே நொறுங்கி போகிறாங்க. டே சரவணா, இங்கே பாருடா, நடந்ததவே நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காதுடா. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வரேன். நீ கடையை பார்த்துக்கோ, என்ன சீக்கிரமாகவே வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து வெளியே போகிறாங்க. இப்போது இங்கே நம்ம மயில் வீட்டிலிருந்து அப்போ தான் மீனா வெளியே வரவும் கரெக்டாக நம்ம பாண்டியன் வந்து பார்த்துடுறாங்க மீனாவை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே மீனா கிட்ட வந்து நின்று, என்னப்பா மீனா, இவங்க வீட்டிலேருந்து வெளியே வர, இவங்க வீட்டில் உனக்கு என்னப்பா வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம மீனா அப்படி திருன்னு முழிக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பதட்டப்படுறாங்க. ஐயோ, மாமா பார்த்துட்டாங்களே, நம்ம மயிலாக்காவோட மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஆனால் இவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க, பயப்படவும் செய்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா, எதுக்காக நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது வந்து மாமா, மயிலாக்கா எனக்கு விடாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் கட் பண்ணி விட்டுட்டேன். திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரின்ட்டு வந்து பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, இந்த குடும்பமாக சேர்ந்து நம்ம குடும்பத்தை ரொம்பவே அலக்கடிச்சிட்டாங்க. சரவணனோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துக்கிட்டேயா நீ திரும்பவும் ஆறுதல் பேசுகிறதுக்காக வந்த? சொல்ல வேண்டிய ஆறுதல் இவங்களுக்கு இல்லை, சரவணனுக்கு தான்ப்பா நீ ஆறுதல் சொல்லணும். ஆனால் அதை விட்டுட்டு இங்கே வந்து இந்த மயிலுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த குடும்பத்தால் தான் நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பாவம், சரவணனோட வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியாமல் இருக்குது. நீ என்னடானா மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே வந்திருக்கியா? அப்போது மயில் சொன்ன, அதாவது பொய் எல்லாமே உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே நம்ம மீனா அப்படி முழிக்கிறாங்க. அது வந்து மாமா, என்னதான் இருந்தாலும் மயிலாக்காவும் ஒரு பொம்பளை தானே, அவங்களோட வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க வாழா வெட்டி வீட்டிலே இருந்தாங்கன்னா அது நல்லா இருக்குமா? பாவம், அவங்களுமே ரொம்பவே மனசுடைஞ்சி போய் தான் இருக்காங்க. நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம ஏன் சரவணன் மாமாவையும் மயிலாக்காவையும் ஒன்று சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், மீனா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமா பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அதாவது பக்கம் அக்கம் இருக்கிறவங்க எல்லாமே கூட்டம் சேர்ந்துக்கிறாங்க. இப்போது என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் அக்கங்கிறவங்கலாம் கேட்கவும், இங்கே உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, நாங்கள் ரெண்டு பேருமே மாமனார் மருமக தான், எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. இதோ இங்கே இருக்காங்களே இந்த பாக்கியத்தோட வீடு இதுதானே, இவங்களால என் பையனோட வாழ்க்கை கெட்டு போச்சு. தன்னோட புள்ள நிறைய படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட பொய் சொல்லி என் பிள்ளையோட வாழ்க்கையவே கெடுத்து வச்சுட்டாங்க. யாருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க போல். கடைசியில் நாங்கள் வந்து மாட்டினதும் நாங்கள் முட்டாளுன்னு சொல்லிட்டு எங்கள் பிள்ளை தலையில் அந்த பொண்ணு மயிலை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண அநியாயத்தை எல்லாத்தையுமே சொல்லவும், அப்போ தான் அந்த அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் அக்கம் பக்கம் விசாரிச்சிருந்தாவே அந்த குடும்பத்தை பற்றி நாங்கள் சொல்லியிருப்போம். அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஒருத்தவங்க கூட சரியில்லைப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கியம் ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுருக்கு. ஏன், அந்த பாக்கியத்தோட வீட்டுக்காரர் இருக்காரே, அவர் வேலைக்கே போக மாட்டார். அவங்க பொண்டாட்டிக்கிட்ட சண்டடிச்சு தான் போயிட்டு ஏதாவது சாப்பாடு கூட சாப்பிட்டு வருவார். வீட்டிலலாம் சமைக்கவே மாட்டாங்க. ஏன்னா சமைக்கிறதுக்கு கூட அவங்கக்கிட்ட மளிகை பொருள் இருக்காது. ஏன்னா அதை வாங்குறதுக்கு பணமும் இருக்காது. ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மயில் பிள்ளைக்கு அப்படி தான் ஒரு வயசான கிழவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே இங்கே நம்ம மீனாவும் நம்ம பாண்டியனும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்கய்யா, அவங்க ஒரு வயசான கிழவனுக்கு மயில் பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ரொம்ப நாள் கூட அந்த பொண்ணு அவங்க கூட வாழ காணோம். நிறைய கொடுமையை அனுபவிச்சு, சித்திரவதை அனுபவிச்சு கொஞ்ச நாள் வாழ வெட்டியா ஒரு வருஷம் வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே நம்ம பாண்டியனுக்கு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க, இது எங்களுக்கு இன்னும் புதுசாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, பாத்தியாப்பா மீனா, இப்படிப்பட்டவங்களுக்கா நீ சப்போர்ட் பண்ணி வந்து நிற்கிற அப்படின்னு
சொல்லி கேட்கவும், அது வந்து மாமா இவங்கெல்லாம் சொல்கிறது உண்மையா என்னன்னு கூட தெரியலையே, ஒருவேளை மயிலக்கா குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் சண்டையாக இருக்கும் போல், அதனால் இப்படியெல்லாம் இவங்க பொய் சொல்லலாம்ல. இங்க பாருப்பா, நீ பேசாதப்பா. எனக்கு என்னமோ மயில் கூட சேர்ந்துக்கிட்டு நான் மயிலுக்கு உடந்தையா நீ இருந்திருக்கன்னு எனக்கு தோணுது. அவங்க சொன்ன பொய்க்கு எல்லாத்துக்குமே காரணம் நீயா கூட இருக்குவேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியன் வந்து மீனாவை பயங்கரமா கேள்வி கேட்கவும், மீனா வந்து என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க, அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருப்பா, உனக்கு வேற ஏதாவது உண்மை தெரிஞ்சா இப்பவே சொல்லிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. என் பையனோட வாழ்க்கைக்காக நான் என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் எந்த எல்லைக்குமே போவேன். அவன் அப்பாவிப்பா. ஏன்பா அந்த அப்பாவியோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, உனக்கு ஏதாவது மயில் பற்றின விஷயம் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம மீனா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஐயோ நகை விஷயம் தெரியும், அது மட்டும் இல்லாமல் மயில் அக்காவுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்குன்னெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் மயில் அக்காவுமே இது விஷயமா நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே. அழுதுகிட்டே இருந்தாங்க. பார்க்கவும் ரொம்ப பாவமாக தான் இருந்தது. அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசலான்னா கூட ஒரு மாதிரி பயமாக இருக்கே, என்னென்ன போய் சொல்லி வச்சுருக்காங்களோ யாருக்கு தெரியும், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம மீனா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம மீனா வந்து அது வந்து மாமா, அது வந்து எனக்கு எதுவும் தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நகை விஷயத்த மறைச்சிடுறாங்க. இப்போது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே, இங்கே பாருங்கப்பா, இந்த பொண்ணெல்லாம் உங்கள் பையனுக்கு வேண்டவே வேண்டாம், இந்த பொண்ணு கூட நல்ல பொண்ணு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் பாக்கியம் சரியான ஆள், பொய்னா அப்படி பொய் பேசுவாங்க, அப்படியே செம்ம ஃப்ராடுங்க, வயசானவன் அவன், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனால் இவங்களுக்கு டிவோர்ஸ் கூட ஆயிடுச்சு என்னன்னு தெரியல, டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் ரெண்டாம் தரமாக உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் உங்கள் பையனோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் அக்கம் உள்ளவங்க எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது இங்கே பாண்டியன் பயங்கர கோவமா மயிலோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பாண்டியனை பார்த்ததுமே இங்கே நம்ம மயில், மாமா வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க மாமா, என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அடச்சி சும்மா இருப்பா, இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு நாக்கு கூசலையா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, இங்கே பாருப்பா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், உனக்கு என் பையன் கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்திருக்கா, என் பையனை நீ ரெண்டாம் தரமாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டதுமே இங்கே நம்ம மயில் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, இந்த விஷயம் மாமாக்கு எப்படி தெரிஞ்சுது, இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லையே, யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி பதட்டப்படுறாங்க. இங்கே பாக்கியத்துக்கு அப்படி கை கால்லாம் உதறுது. இங்கே பாருங்கள் சம்மந்தி, என்ன நீங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பேசுனா நாங்கள் உங்கள் பையனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, என்ன ஆனாலும் எப்பாடு பட்டாவது என் பொண்ணு மயிலை உங்கள் வீட்டில் நான் வாழ வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா மயில், நீ உண்மையை பேசுவேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், சொல்லுப்பா, என் பையன் கூட நீ ரெண்டாம் தரமாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து மாமா, ஆமாம் மாமா, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க மாமா, இங்கே பாருப்பா, உன்னை பார்க்கவே எனக்கு அருவெருப்பாக இருக்குது, சி இப்படியும் நீங்கள் ஒரு குடும்பத்தவே அழிக்கணும்னு நினைக்கிறீங்க, என் பையனோட வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டிங்களே, எப்படி தான் உங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணுறதுக்கு மனசு வருது, ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு ரெண்டாம் தரமாக என் பையனை கல்யாணம் பண்ணி என் பையனோட வாழ்க்கையவே இப்படி சீரழிச்சிட்டியப்பா, நீ எல்லாம் நல்லா இருக்குவே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கண் கலங்கிடுறாங்க. இங்கே மீனாவுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்னக்கா இம்புட்டு பெரிய விஷயத்த மறைச்சிட்டு சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், மீனா, அது வந்து மீனா, நான் எப்படி சொல்லுவேன், நான் அப்போது ஒரு 11வது தான் படிச்சுட்டு இருந்தேன், அப்போ கூட ஃபெயில் ஆகிக்கிட்டே இருப்பேன், அடித்து பிடிச்சி 12வது அதாவது 11வது பாஸ் பண்ணி 12வது வந்துட்டேன், அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் இனிமேலாம் எனக்கு படிப்பு ஏறாதுன்னு சொல்லிட்டு என் அம்மாவும் என் அப்பாவும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்தாக, நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், ஏதாவது நான் வேலைக்கு கூட போகிறேன், கம்பெனிக்கு போகிறேன்னு சொன்னேன், ஆனால் வயசு புள்ள எங்கே வேலைக்கு போக போகிறேன், உனக்கு படிப்பு தான் ஏறல, உனக்கு கல்யாணம் தான் பண்ணி வைக்கணும், வீட்டு சூழ்நிலையிலுமே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் தான் ஒரு வயசான ஆளுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நானுமே ரொம்பவே பயந்துக்கிட்டே தான் அந்த வீட்டுக்கு போன புதுசுலேயே என் புருஷனும் சரி, அதுக்கப்புறம் என் மாமியார் மாமனார்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக என்னை கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் உள்ள அம்புட்டு வேலையுமே செய்யணும், வேலை செய்கிறதெல்லாம் கூட எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, எல்லா வேலையுமே செஞ்சுடுவேன், ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் என்னை ஒரு மாதிரி முள்ளில் போட்டு குத்துற மாதிரி என்னை பேசிக்கிட்டே இருப்பாங்க. என் புருஷன் நல்லா குடிச்சிட்டு, அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்க சவகாசம்
அவகாசமும் நிறைய இருக்குது. நைட்டில் அதாவது காலையில் எழுந்திரிச்சு எங்கேயாவது போயிட்டாரு அப்படின்னா ஒரு 2 3 நாள் கழித்து தான் வருவாங்க. ஆனால் வேலைக்கு கூட போகிறது கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே வாங்கி கூட கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப வயசானதுனால அடிக்கடிக்கு ஒரு மாதிரி அதாவது வழுப்பு மாதிரி வரும். அதாவது டாக்டர் இருந்துட்டு இவர் எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருப்பாருன்னு கூட தெரியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நான் கொடுமையை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். பணம் கேட்டு என்னை என் அம்மா வீட்டுக்கு துரத்துவாங்க. ஆனால் என் குடும்பத்தோட நிலமை தான் உங்களுக்கே தெரியுமே. என் அம்மாவே ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுருந்தது. வட்டி கட்ட முடியாமல் என் அம்மாவும் என் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பணம் கேட்டாலும் இவங்க என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னை அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. என்னால் அவங்க கூடலாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். ஆனால் என்னுடைய நிலைமையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை திரும்பவும் அதே வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அங்கே ஒவ்வொரு நாளும் நான் சித்திரவதையை அனுபவித்து கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளவங்க ஒரு அம்மா லேடி தான். அவங்க வந்து ரொம்பவே நல்லவங்க. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த ஆளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கே வந்துட்டேன். என் அம்மாவும் என் அப்பாவும் என்னை கரிச்சு கொட்டுவாங்க. இப்படி வாளா வெட்டியாக வந்து உட்காந்துட்ருக்கே, உனக்கு யார் சாப்பாடு போடுறது, யார் சம்பாதிச்சு கொட்டுறதுன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் பேசுவாங்க தெரியுமா? பெத்த பிள்ளைன்னு கூட நினைக்க மாட்டாங்க. இவங்க எப்போ என்னை வீட்டை விட்டு துரத்தலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னை பொண்ணு கேட்டு திரும்ப வந்தாங்க. எனக்கு ஒரு கல்யாணம் நடந்துட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் நான் படிக்கலைன்ற விஷயம் தெரிஞ்சதுமே எல்லாருமே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க, எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக கல்யாணம் நடந்த விஷயத்த, அதுக்கப்புறம் வயசு விஷயம், படிப்பு விஷயம்னு சொல்லிட்டு இப்படி எல்லா விஷயத்துலையுமே போய் சொல்லி சரவணன் மாமாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் மாமா. உண்மையாகவே நீங்கள் எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. நானுமே உங்கள் மேலே உண்மையான அன்பையும் பாசத்தையும் தான் வச்சேன் மாமா. இப்போது நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எந்த விஷயமும் நான் மறைக்கல மாமா. நடந்த எல்லாமே நடக்கக்கூடாது தான், ஆனால் நடந்துருச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்னை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போங்க மாமா. ப்ளீஸ் மாமா. சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஆசை தெரியுமா. ஆனால் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு துரத்துவீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் சொல்லவும், இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் அப்படி இடிஞ்சு போயிடுறாங்க. என்னப்பா இம்புட்டு பெரிய விஷயத்த இவ்வளோ சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்க? என்னப்பா எங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் என்ன கல்லுன்னு நினச்சிங்களா? நாங்களும் மனுஷங்க தான். எங்களுக்கும் வலின்றது ஒன்று இருக்குது. இம்புட்டு பெரிய விஷயத்த மறைச்சி என் பிள்ளையோட வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டிங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? கண்டிப்பாக என் பையன் சொன்ன மாதிரி உன்னை டிவோர்ஸ் பண்ணாதான் அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னும் இந்த விஷயமெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவன் உயிரவே விட்டுருவான். கடவுளே, என் பிள்ளைக்கா இப்படி ஒரு கொடுமை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது இங்கே நம்ம மீனாவுமே பயங்கரமாக அதிர்ச்சியாக தான் ஆகுறாங்க. உடனே பாண்டியன் எடுத்துகிட்டு, ஏப்பா மீனா வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவை கூட்டிக்கிட்டு வெளியே போகவும், மயில் இருந்துட்டு ப்ளீஸ் மாமா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராங்க. உடனே பாக்கியர் வந்துட்டு, ஏய் மயில் என்னடி அவங்க பின்னாடி எதுக்காக வாழை பிடிச்சிட்டு போகிற? எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அட போதும் நிறுத்துமா, எல்லாமே உன்னால தான். ஏன் தான் நீ இப்படி இருக்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலம்மா அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ வந்து அவங்க காலில் கையில் விழுந்தாலுமே வேலைக்கே ஆகாது. நம்ம எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கலாம். நான் சொன்ன மாதிரியே உன்னை சரவணன் மாப்பிள்ளை கூட ஒன்று சேர்ந்து வாழ வைப்பேன். அந்த வீட்டுக்குள்ளே நடு வீட்டில் உன்னை கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டி, இந்த அம்மாவை நம்புடி அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா உன்னெல்லாம் அம்மான்னு கூப்பிட்றதுக்கு கூட எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. உன்ன மாதிரி அம்மாவை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. டிவி சீரியல்னு சொல்லிட்டு எதுலேயுமே இப்படி ஒரு அம்மாவை காட்டவே மாட்டாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் வந்த அம்மா, சி நீங்கள் இவ்வளோ மோசமாக இருக்கீங்க. ஐயோ கடவுளே, என் வாழ்க்கையை நான் எப்படி காப்பாற்றிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம பாண்டியன் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டு இங்கே நம்ம அதாவது
மீனா கிட்ட, "இங்க பாருப்பா, இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்க. இப்போ சரவணனோட வாழ்க்கைக்கு நான் என்ன தான் பதில் சொல்கிறதுன்னு தெரியல. என்னால் தான் சரவணனோட வாழ்க்கை இப்படி ஆச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி மனசு நொந்து போய் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம மீனா வந்து அப்படியே சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்கவும், நம்ம கோமதி இருந்துட்டு, "என்னடி இன்னைக்கு நீ வேலைக்கு போகலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம மீனா சைலண்ட்டாக இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு, "அவள் வேலைக்கு போகலை, நாங்கள் இப்போது மயில் வீட்டுக்கு தான் போயிட்டு வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு, "என்னங்க சொல்கிறீங்க? அந்த கேடு கெட்ட வீட்டுக்கு நீங்கள் எதுக்காக போயிட்டு வந்தீங்க? அவங்க தான் நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுத்துட்டோம்ல. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அங்கெல்லாம் எதுக்காக போயிட்டு வரீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போது இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, கோமதி" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. மயிலுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோமதி நெஞ்சு மேலே கையை வச்சுக்கிறாங்க. "என்னங்க சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாம் கோமதி, இது எல்லாமே இப்போ தான் தெரிய வந்துச்சு." அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது சரி கோமதி, நான் கடைக்கு போகிறேன். எனக்கு அப்படி செத்து போயிடலான்னு போல இருக்குது. ஆனால் அங்கே சரவணன் கடையில் இருக்கான். அவனுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியக்கூடாது. தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவன் உயிரவே விட்டுருவான் கோமதி. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, "மாமா, இன்னொரு விஷயம் மாமா." அப்படின்னு சொல்லவும், "என்னப்பா?" "மயிலக்காவோட 80 பவுன் நகையுமே கவரிங் 8 பவுன் மட்டும்தான் தங்கம்." அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம பாண்டியன் இன்னும் பயங்கர அதிர்ச்சியாக வராங்க. "என்னடி சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்கவும், "ஆமா அத்தை, நான் சொல்கிறது உண்மைதான். இந்த விஷயம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் மயிலக்காவோட வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எங்ககிட்ட கெஞ்சினாங்க. எனக்கும் ராஜுக்கு தான் தெரியும். சரி, மயிலக்காவோட வாழ்க்கையை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்த நாங்கள் யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தோம். ஆனால் இவங்க இந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்காங்கன்ற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல. மயிலக்கா பாவம் அப்படின்றதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு நான் பார்க்கவே போனேன். ஆனால் போன இடத்துல தான் இப்படி அவங்களுக்கு கல்யாணம் நடந்த விஷயம் எல்லாமே தெரிய வந்துச்சு. இருந்தாலுமே இந்த விஷயத்தில் கூட மயிலக்கா மேலே எந்த தப்புமே இல்லை. எல்லாமே அவங்க அப்பா அம்மா பண்ண தப்பு தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "ஏய், யார் பண்ணா என்னடி? அதான் குடும்பமாக சேர்ந்து நம்ம குடும்பத்தவே இப்படி சுக்கு நூறாக உடச்சி போட்டாங்களே. ஐயோ கடவுளே, இப்படியெல்லாம் நடக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பாண்டியன் ரொம்பவே மனசு வெறுப்பில் தான் இங்கே சரவணன் அதாவது சரவணன் வந்து கடையில் தனியாக இருக்கிறதுனால தான் இப்போது கடைக்கே போகிறாங்க. இல்லைனா வீட்டிலே தான் இருந்திருப்பாங்க. இப்போது கடைக்கு போனதுமே, "என்னப்பா வேலை முடிஞ்சிச்சாப்பா? ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க. என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஒன்றும் இல்லைடா, அது ஒரு பிரச்சனை." அப்படின்னு சொல்லிட்டு, "என்னப்பா பிரச்சனை?" "அது வந்துடா மயிலா? மயில் இல்லடா, அது வந்து சும்மா பண பிரச்சனை தான்டா. நமக்கு ஒரு ஆள் பணம் கொடுக்கணும்ல, அவன் கொடுக்கவே இல்லை. அதை பற்றி தான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதான் தலைவலி." அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம செந்திலுமே இப்போது கோட்டர்ஸ்க்கு வந்துட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவுமே கால் அட்டன் பண்ணி, "இதோ வரேங்க, நான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவுமே கோட்டர்ஸ் கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு இங்கே பாண்டியன் கிட்ட, "அப்பா, மயிலுக்கு கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற தெம்பு எனக்கு இல்லைப்பா. அவளுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் நான் அனுப்பிட்டேன்ப்பா. இந்நேரம் அவங்க வீட்டுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் போயிருக்கோம்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் இருந்துட்டு, "இங்கே பாருப்பா, நீ எந்த முடிவு எடுத்தாலுமே அதுக்கு பின்னாடி நான் நிற்பேன், கண்டிப்பாக நிற்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சரவணனுக்குமே ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போது மயில் வந்து வீட்டில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. மொத்த விஷயமுமே இப்போது மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் கண்டிப்பாக நம்மளை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க டைமில் தான் டிவோர்ஸ் நோட்டீஸுக்கான அந்த லெட்டர் வந்து வீட்டுக்கு வருது. அந்த லெட்டரை பிரித்து படித்து பார்த்ததுமே இங்கே மயில் பயங்கரமாக ஓங்கி ஓங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பாக்கி இருந்துட்டு, "ஏய் என்னடி?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாகம்மா. சரவணன் மாமாவுக்கு என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லையா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உள்ளே போகிறாங்க. இங்கே பாக்கியத்துக்கு செம்ம கோவம் வருது. "ஏய் மயிலு, நீ அழுகாதடி, இந்த அம்மா பார்த்துக்கிறேன்டி எல்லாத்தையும்." அப்படின்னு சொல்லிட்டு, "யோ வாயா." அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்தை கூட்டிக்கிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, "ஐயோ யோ யோ யோ" அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு அடிச்சுக்கிறாங்க. உடனே இங்கே போலீஸ் இருந்துட்டு, "என்னம்மா திடீர்னு நீ பாட்டுக்கு வந்து நெஞ்சு அடிச்சுக்கிட்டு ஐயோயோன்னு கத்துனா நாங்கள்லாம் பதட்டமாக மாட்டோமா? என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும்,
இப்போது எங்க பாக்கி இருந்துட்டு பொத்தி பொத்தி நாங்கள் என் பிள்ளைய வளர்த்தோம். வளர்த்து ஆளாக்கி 80 பவுன் நகையை போட்டு ஒரு குடும்பத்துக்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா இருந்தா, அதுக்கப்புறம் வரதட்சணை கொடுமைன்ற பேரில் வரதட்சணை கேட்டு எங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இம்புட்டு பணம் வந்தாதான் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியும், நகை நட்டுன்னு இன்னும் கொஞ்சம் கொண்டு வான்னு சொல்லிட்டு என் பொண்ணை அடித்து அவங்க வீட்டிலேருந்து துரத்திட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து பொய் கேஸாக கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே என்னம்மா சொல்கிறீங்க, உங்கள் பொண்ணுக்கு வரதட்சணை கொடுமை நடக்குதா, யார் அவங்க, என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க, என் பொண்ணு இப்போ வாழா வெட்டியாக வீட்டில் இருக்கா, என் பொண்ணை வாழ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸை கொடுக்குறாங்க. யார் யாருன்னு சொல்லிட்டு பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாக்கியம் ஒட்டு மொத்தமாக ஒருத்தர் பேர் விடாமல் எல்லார் பேரையுமே இங்கே பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. ஒருத்தரை கூட விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸுமே கரெக்டாக வீட்டுக்கும் போயிட்டு இங்கே ராஜி, அதுக்கப்புறம் அரசி, கோமதின்னு எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே பாண்டியன் கடைக்குமே போகிறாங்க. போலீஸை பார்த்ததுமே பாண்டியன் இருந்துட்டு, சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி, சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லவும், உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம், உங்கள் மருமகளை நீங்கள் வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பாண்டியனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதி ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் போலீஸ் வந்து நிற்கவும், போலீஸை பார்த்ததுமே உங்களுக்கு என்ன வேணும் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் தான் வேணும், உங்கள் மருமகளை நீங்கள் வரதட்சணை கொடுமை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மருமக வீட்டில் இருந்து கேஸ் கொடுத்துருக்காங்க, உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம கோமதி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இல்லைங்க, நாங்கள் அப்படி எதுவுமே வரதட்சணை கொடுமை பண்ணலைங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி அழறாங்க. உடனே அரசியுமே ரொம்பவே பயப்படுறாங்க, பதட்டப்படுறாங்க. இப்போது நம்ம ராஜ் இருந்துட்டு, அத்தை என்ன அத்தை அப்படின்னு சொல்லவும், இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே போலீஸ் வந்து அவங்க கையெல்லாம் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. விடுங்க, நாங்கள் எந்த தப்புமே பண்ணல, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் கரெக்டாக இங்கே நம்ம கோமதியோட அம்மாவுமே வந்துடுறாங்க. கோமதியை விட்டுருங்க, அவள் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்போ தான் அழுகுறாங்க பயங்கரமாக. இப்போ தான் சக்திவேலு முத்துவேலு வராங்க. என்ன ஆத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் உன் அக்கா அது கோமதியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே சக்திவேலு முத்துவேலும் பயங்கரமாக கை கட்டி சிரிக்கிறாங்க. டேய் என்னடா உன் தங்கச்சியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் என்னடானா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆத்தா அந்த ஓடுகாலிக்கு இதெல்லாம் தேவைதானே ஆத்தா, போயிட்டு அனுபவிக்கிட்டோம், நம்மளை எப்படியெல்லாம் அவமானப்படுத்திட்டான் அந்த ஓடுகாலி, இன்னைக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து அந்த கடவுளையே ஆண்டவனாக பார்த்து கூலி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம ராஜி மீனாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அக்கா நீங்கள் இந்த பக்கம் வந்துடாதீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக கேட்கவும், ஆமாக்கா எங்கள் எல்லாரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டுக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக நீங்களும் அந்த வீட்டு மருமக தானே, கண்டிப்பாக உங்களையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குக்கா, நீங்கள் இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லவும், இப்போ யாருக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஃபோனை பிடுங்கி வச்சிடுறாங்க. உடனே கட் ஆகிடுது. மீனாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. செந்தில்கிட்ட சொல்கிறாங்க, எங்க ஏதோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாங்க நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையுமே அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம செந்தில் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற மீனா, வாங்க நம்ம உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. இங்கே பாக்கியமும் இருக்காங்க. இப்போது இங்கே மீனா இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட, இங்கே பாருங்கள் என்னங்க நீங்கள் எதுக்காக எங்கள் குடும்பத்து மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், பின்ன என் பொண்ணை நீங்கள் வாழா வெட்டியாக வீட்டை விட்டு துரத்திட்டா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினச்சிக்கலா, நான்லாம் சும்மாவே இருக்க மாட்டேன், என் பொண்ணோட வாழ்க்கையை சரி செய்யறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு மீனா வந்து பேசுகிறாங்க. மேடம், எங்கள் குடும்பத்தில் உள்ள ஆளுங்க யாருமே எந்த தப்பும் பண்ணல, தயவு செஞ்சு நீங்கள் அவங்கள வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், என்னம்மா நீயும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணுக்கு வரதட்சணை கொடுமை நடந்திருக்கு, அடித்து வீட்டை விட்டு துரத்திருக்காங்க, குடும்பமாக சேர்ந்து ஒரு பொண்ணை கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே இங்கே நம்ம மீனா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. வரதட்சணை கொடுமையா, ஐயோ மேடம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் குடும்பம் கிடையாது, ஒரு எறும்புக்கு கூட எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க துரோகம் நினைக்க மாட்டாங்க, அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, இப்போது கேஸ் கொடுத்தாங்களே அவங்க தான் 80 பவுன் நகை போட்டாங்க, ஆனால் அதெல்லாம் பொய், அதில் 8 பவுன் மட்டும்தான் தங்கம், மற்றபடி எல்லாமே கவரிங், இப்படி அவங்க
இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான விஷயத்துல ஏமாத்திருக்காங்க. படிப்பு, நகைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே லைனா இங்க நம்ம மீனா வந்து போலீஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாரும்மா, நீயும் அந்த குடும்பத்து ஆளுக சேர்ந்தவ தானே. அ கண்டிப்பா நீ அவங்களுக்காக பொய் சொல்லுவ. ஆதாரம் இல்லாம எதையுமே நாங்க நம்ப முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் வந்து மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. மீனாக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. என்ன பண்ணி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மயிலுக்கு வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. இப்போ மயில பார்க்கறதுக்காக நம்ம மீனா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. மயில்கிட்ட போயிட்டு, "அக்கா என்னக்கா நடந்துக்கிட்டு இருக்கு? எதுக்காக உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அத்தை வீட்டு மேலே கேஸை போட்டு எல்லாரையுமே உள்ளே தள்ளியிருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம மயிலுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்ன சொல்கிற மீனா? எனக்கு இந்த விஷயம் தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு, "அக்கா நீங்கள் இப்போவே உடனே வாங்க. நீங்கள் விஷயத்த சொன்னீங்கன்னா தான் கண்டிப்பாக போலீஸ் வந்து நம்புவாங்க. உங்களுக்கே தெரியும்ல, அத்தை போயிட்டு வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணுறவங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மயில் இருந்துட்டு, "இங்கே பாரு மீனா, இந்த விஷயம் எனக்கு தெரியாது. அம்மா தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா உண்மையுமே சொல்கிறேன். அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. எல்லா தப்புமே எங்கள் மேலே தான்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே நான் சொல்கிறேன் மீனா, வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுமே மீனா கூடயே வராங்க. இப்போ இங்க நம்ம மீனா வந்து மயில கூட்டிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட நிக்க வைக்கிறாங்க. இவங்க தான் அந்த வீட்டு மருமக. இவங்கள தான் வாலா வெட்டியா அனுப்பிட்டதாவும், கொடுமை பண்ணி வரதட்சணை கொடுமை பண்றதாகவும் அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க சொல்லுவாங்க, இவங்க சொன்னா நீங்க நம்புவீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், இப்போ மயிலுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்க குடும்பத்து மேல தான் தப்பு. என் அத்தை குடும்பத்து மேல எந்த தப்புமே இல்ல. அவங்க இதுவரைக்கும் வரதட்சணை கொடுமைன்னு எப்பவுமே பண்ணது கிடையாது. அவங்க என் பெத்த அம்மாவ விட ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே இங்க நம்ம மயில் வந்து வரசியா சொல்றாங்க. இப்போ போலீஸுமே நம்பிடுறாங்க. பாக்கி இருந்துட்டு என் மயில், "என்னடி புத்தி கெட்டத்தனமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உன் வாழ்க்கை சரியாகணுமா வேண்டாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அம்மா, நீ பொய் சொல்லி தான் என் வாழ்க்கை சரியாகணுன்றது எதுவுமே கிடையாது. ஏற்கனவே பொய் சொன்னதுக்கு தான் எல்லாத்துக்குமே தண்டனையா நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். பண்ணதெல்லாம் போதும்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லி இப்போ கோமதியோட ஃபேமிலியை வெளியே கொண்டு வந்துடுறாங்க நம்ம மயிலு. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம மயிலு உண்மையை சொல்லி எல்லாரையுமே ஜெயில்ல இருந்து வெளியே கொண்டு வந்ததுக்காக நம்ம பாண்டியனும் சரி, நம்ம கோமதி எல்லாருமே நம்ம மயிலை வந்து மன்னிச்சு ஏற்றுப்பாங்களா, இல்லை ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.